சரி, என்ன உங்களுடைய குரு யாரு? எனக்கு 32 குருக்கள். இது 32 குருக்களா? யார் யார் அது தெரிஞ்சுக்கணுமா? ஆமா, காற்று, மலை, பூமி, கடல், வாயு, அக்னி, ஒரு சின்ன பொண்ணு, ஒரு சிலந்தி, இந்த மாதிரி குருக்கள். அவருக்கு ஆச்சரியம், எப்படி நதி தண்ணி, நதி எப்படி போகுது? எங்கேயும் நிக்காது, எங்கேயும் நிக்காது, அது போயிட்டே இருக்கும். பெரிய இடத்துல பள்ளத்துல பள்ளமா, சின்ன இடத்துல சின்னதா அமைதியா, சில இடத்துல கர்ஜித்து எங்க போயிட்டு இருக்கும்? கடலை நோக்கி போயிட்டே இருக்கும். ஆண்டவன் அதை நோக்கி வந்து போயிட்டே இருக்கணும். அது வந்து நதியிலிருந்து கத்துக்கிட்டேன். பூமி, பூமியில வந்து என்னென்ன செய்யறாங்க? அடிக்கிறாங்க, கொல்றாங்க, எதிரமா சொல்றாங்க, அசைகம் பண்றாங்க. பட் இருந்தாலும் பூமி வந்து நல்லதே கொடுக்கும். என்ன செஞ்சா கூட நான் நல்லதே கொடுக்குறேன். அது பூமியில இருந்து கத்துக்கிட்டேன். காற்று, காற்று வந்து மீன் மார்க்கெட்ல இருக்கும்போது மீன் வாசனை அடிக்கும். பூ மார்க்கெட்ல இருக்கும்போது பூ வாசனை அடிக்கும். பூவத்துல போனா பூ வாசனை அடிக்கும். அது வெளியே வந்து அந்த எதுவுமே அதுக்கு வந்து ஒட்டாது. சோ நான் எங்க இருந்து எப்பேற்பட்ட துஷ்டர்கள் எங்க போனா கூட அந்த காற்று எனக்கு ஒட்டாம நான் நானாக இருக்கணும். அதை வந்து காற்று வந்து கத்துக்கிட்டேன். சரி, அது ஒரு சின்ன பொண்ணு சொன்னீங்களா? அது என்ன? நான் வந்து ஒரு பிக்ஷை கேட்க போனேன். அங்க ஒரு பொண்ணு வந்து ஒரு சமையல் செய்யணும், நான் செஞ்சு கொடுத்துறேன். தியானத்துல உட்கார்ந்தேன். கையில வந்து உடையல் எல்லாம் போட்டிருந்தாங்க. வேலை செய்யும் போது சத்தமா இருந்தது. அவர் தியானத்துக்கு பங்கு ஆகும் சொல்லிட்டு இருந்த உடையெல்லாம் கைட்டு 3 உடைய இருந்தது. அப்பவும் சத்தம் வந்தது. 1 கழிட்டா 2 தான் இருந்தது. அப்பவும் சத்தம் வந்தது. 1 கழிட்டு 1 தான் இருந்தது. அப்ப சத்தமே இல்லை. ஆக கூட்டத்துல இருந்தா இருக்கக்கூடாது. 3 பேர் இருந்தா பேச்சு, 2 பேர் இருந்தா வாக்குவாதம். ஒருத்தனா தனிமையா இருக்கணும். தனிமையா இருந்தா நம்ம எதையும் சாதிக்க முடியும். அப்படின்னு அந்த பொண்ணோட கத்துக்கிட்டாங்க. எனக்கு குரு. சிலந்தி, சிலந்தி வலைய பார்த்து, சிலந்தி வந்து வலைய கட்டுது, கஷ்டப்பட்டு இது பண்றது எதுக்கு பண்றது? தன்னுடைய ஆகாரத்தை அங்க உட்கார்ந்து சிலந்தி எல்லாம் வலைய கட்டிட்டு அங்க உட்கார்ந்து புழுகள் வந்தா அதை கடிச்சு அதை வந்து ஆகாரமா எடுத்துக்கிறது. கடைசியில வந்துட்டு அந்த சிலந்தியை தான் கட்டின அந்த வலையிலேயே சத்து போகுது. ஆக பணம், பேரு, புகழ் எல்லாமே, உறவினர்கள் எல்லாமே நம்முடைய சந்தோஷத்துக்காக நம்ம பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க சந்தோஷத்துக்காக நாம சாகுறோம். அதுக்காக என்ன தேவையோ அது மட்டும் வச்சுக்கிட்டு இதெல்லாம் வச்சுக்க கூடாது சொல்லி இந்த சிலந்தி கிட்ட கத்துக்கிட்டேன். இத்தனை குருக்கள். பரசுராமன் அப்படியே சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி, எஸ் குருதேவா, நீங்க தான் என்னுடைய குரு அப்படின்னு சொன்னாங்க.